வெளிநாட்டு மாப்பிள்ளைனா கூப்பிட்டு கூப்பிட்டு பொண்ணு கொடுத்தாங்க. எங்க இருக்க? மலேசியால இருக்கியா? சிங்கப்பூர்ல இருக்கியா? பக்ரைனா? கத்தாரா? கொய்த்தா? சவுதியா? நல்லா சம்பாதிப்பாங்கடா. கூப்பிட்றா பொண்ணா சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வெளிநாட்டு மாப்பிள்ளைனாலே வேணான்றாங்க. சொந்தமா வீடு வச்சிருக்கான்டா. இல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணாம். நல்லா சம்பாதிக்கிறான்டா அப்படின்னு. இல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு வெளிநாட்டு மாப்பிள்ளையே வந்து தள்ளி விட்டுறானுங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் பார்த்து தான் அப்புறமே தான் ஒரு பொண்ணு கிடைச்சி இப்போ கல்யாணம் பண்ணாரு. ஆனா இப்போ உள்ள பயிலெல்லாம் பாவங்க. வெளிநாட்டு வந்து விட்டா பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா வேலை பார்க்குறானுங்க, ஓரளவு சம்பாதிக்கிறாங்க, கொடுக்க மாட்டானுங்க. அது காரணமும் இருக்கு. இந்த சோசியல் மீடியாலாம் வளர்ந்து போச்சா, இங்க என்னென்ன அட்டூழியம் பண்றாங்களோ எல்லாத்தையும் எடுத்து சோசியல் மீடியால போட்டு போடுறானுங்க. போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ வெளிநாட்டு மாப்பிள்ளையா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில ஆள் பண்றதுனால எல்லாருக்கும் பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. என்னத்த சொல்றது, எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏதோ ஒரு பதிவு, ஒரு ஆறுதலான பதிவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நன்றி, வணக்கம், வெளுத்துப்படுவோம்.